Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம நியூ மாடல் basket ஓடிய இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஹேண்டில நான் ரெண்டு வயர் வச்சு போட்டுருக்கேன். உள் வயர் கொடுத்து போட்டுருக்கேன். சரி வாங்க இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் போடுறதுக்கு நான் ரெண்டு வயர் கட் பண்ணியிருக்கேன். yellow கலர்ல ஒரு வயரும் black கலர்ல ஒரு வயரும் கட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு வயரும் 10 அடியில கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா உள் வயர் வந்து பாத்தீங்கன்னா 6 அடியில ரெண்டு வயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு வயரையும் நம்ம எந்த இடத்துல ஹேண்டில் வரணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி சொருகி ஈவனா வச்சுக்கலாம். அடுத்ததா 10 அடியில ரெண்டு வயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு வயரையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு வயரையும் நம்ம ஏற்கனவே அந்த வயர் சொருகி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு நாட்டோடைய கேப்லயே இந்த வயரையும் நம்ம சொருகி விட போறோம். பாருங்க, நான் அந்த நாட்டோடைய கேப்லயே இந்த வயரையும் சொருகிக்கிறேன். இப்போ இந்த 4 வயரையும் ஈவனா வர மாதிரி வெச்சுக்கலாம். வெச்சிட்டு நான் உள் வயரை தனியா எடுத்து கையில பிடிச்சிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி சென்டரா அந்த உள் வயரை பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு வயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு வயரும் இருக்கு இல்லையா, அதில் இந்த ரெண்டு வயரும் சேம் கலர் வர மாதிரி கொண்டு வர போகிறோம். பாருங்கள், இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த எல்லோ கலர் ஒயரை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த பிளாக் ஒயரை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு சேம் கலர் ஒயர் வர மாதிரி இருக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே இருக்க இந்த எல்லோ கலர் ஒயரை கீழ்ப்பக்கமாக ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரலாம். ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து இந்த ரெண்டு பிளாக் கலர் ஒயருக்கும் நடுவில் மேலே எடுத்துக்குங்க. எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் மேலே போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் மேலே இருக்க இந்த பிளாக் கலர் ஒயரை கீழ்ப்பக்கமாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த ரெண்டு எல்லோ கலர் ஒயருக்கும் நடுவில் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒயர் மேலே போட்டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே இருக்க இந்த எல்லோ கலர் ஒயரை கீழ்ப்பக்கமாக ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரலாம். கொண்டு வந்து இந்த ரெண்டு பிளாக் கலர் ஒயருக்கும் நடுவில் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒயர் மேலே போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துருங்க. ரைட் ஹேண்ட் சைடில் மேலே இருக்க பிளாக் கலர் ஒயரை கீழ்ப்பக்கமாக லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த ரெண்டு எல்லோ கலர் ஒயருக்கும் நடுவில் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒயரில் போட்டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துருங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரியே கண்டினியூவாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஹேண்டில் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது மீதம் இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருக போகிறோம். ஸோ இந்த சைடில் இந்த நாட்டில் தான் நான் வந்து சொருகி விட போகிறேன். இப்போ இதில் மொத்தம் 8 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 8 ஒயரையும் 4 ஒயராக பிரிச்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் 4 ஒயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 ஒயராக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இந்த நாட்டோடைய ரைட் ஹேண்ட் சைடில் 4 ஒயரை நான் இப்போ சொருகி விட்டுக்கிறேன். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 ஒயரை சொருகி விட்டுக்கலாம். சொருகி உள்பக்கம் டைட் பண்ணிக்கிங்க. இப்போ உள்பக்கம் நம்மளுக்கு மொத்தம் 8 ஒயர் இருக்கும் இல்லையா, இப்போ இந்த 8 ஒயரையும் நம்ம உள் சைடில் சொருகி விட்டுடலாம். இப்படி சொருகிறதால நம்மளுக்கு
ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒயர் ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த 8 ஒயரையும் உள்பக்கம் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ இந்த கைப்பிடியை நம்ம கூடையோடு சேர்த்து கட்டலாம். இது கட்டுறதுக்காக நான் பிளாக் கலரில் ஒரு துண்டு ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்து இதே மாதிரியே சுற்றி விட்டுருங்க. இப்போ உள்பக்கம் இருக்க இந்த 2 ஒயரையும் நம்ம உள் சைடில் சொருகி விட்டுடலாம். இப்போ 2 பக்கத்துலேயும் நான் ஒயர் வச்சு கட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்மளுடைய ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த கூடைக்கு நீளமான கைப்பிடி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நீளமாக போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.